ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள், இட்லி பொடி நாங்கள் இட்லிக்கு பொடி நசுக்க போகிறோங்க. பாருங்கள், இட்லிக்கு பொடி நசுக்கினா சின்ன பசங்க சாப்பிட்ணுன்னா பாருங்கள், 1/2 கிலோ பொட்டுக்கடலை, அதுக்கு தேவையான பொருள் மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய். இது வந்து எறா பொடின்னு சொல்லுவாங்க. எறா பொடினா எறாவை வந்து காய வச்சு வந்து வறுத்து வச்சுருக்குறோம். இது ஏற்கனவே வறுத்துட்டா, அதனால் உங்கள்கிட்ட காமிக்கல. இது வந்து பொன் வரவலாக வறுத்து நல்லா முமுட்டி முரத்தில் போட்டு புடச்சிக்கணும். ஏன்னா அது மண் இருக்கும், மண்ணு அதோட போட்டு செஞ்சால் நல்லா இருக்காது. பாருங்கள், இதுதான் இதுக்கு செய்முறை. எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். அப்படி காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு காஞ்சி மிளகாயை அரைச்சிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் மையாது, அதனால் முன்னாடி அரைச்சிட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சா நல்லா பவுடர் ஆகிடும். பாருங்கள், அரைஞ்சிருக்கா. இப்போ வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை போட்டு அரைச்சா நல்லா பவுடர் ஆகிடும். பாருங்கள், உண்மையாக இருக்குது. பாருங்கள், இதில் எல்லாத்தையும் கலந்துக்கணும். இதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் பொட்டுக்கடலையை கொட்டி இந்த எறாப்பொடி போடுங்க. அதில் இங்கே காமிச்சல இந்த எறாப்பொடி போடுங்க. எறாப்பொடி போட்டுக்கலாம். மிளகு இது பாருங்க, மிளகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இப்போ வந்து இதில் பூண்டு போட்டுக்கலாம். 2 கட்டி பூண்டு எடுத்துக்கணும். தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பாருங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். இட்லி பொடி ரெடி. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். மல்லிகைப்பூ இட்லி இதை தொட்டு மல்லிகைப்பூ இட்லி மாதிரி குழப்பம்னு இட்லி தொட்டு தென்னாப்பூட தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். மழை நேரத்தில் எங்கள் ஊரில் இப்போ மழை பெய்யுது, அதனால தான் இது செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா இட்லி ஊற்றி சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் பாப்பா வாயில் வைக்கிறோம் பாருங்கள், சொல்லும் பாருங்கள். நல்லா இருக்கா பாப்பா? செம்மையாக இருக்கு, சூப்பர்.